அம்மாச்சி, ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? படுக்க வேண்டியதானே? படுக்கிறேன்டி படுக்கிறேன். அப்போ ஒரு மாதிரி மனசுல கோபமும் வைராக்கியமும் ரோசமும் இருந்ததில்ல, அதுல நடந்து வந்துட்டேன். அது இப்ப காலை கொடையுதுடி. நீங்க படுங்க அம்மாச்சி, நான் கால் பிடிச்சி விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டி. நானே என் கையை வச்சு மெதுவா இந்த 2 முட்டியும் பிடிச்சி கொடுக்குறேன்ல, சரியா போயிடும். ஆனா அம்மாச்சி, நீங்க படுத்து காலை நீட்டுங்க, நான் அமைக்கி விடுறேன். நான் வேணா கொஞ்ச நேரம் அப்படி காலை நீட்டி சாஞ்சுக்கிறேன், சரி. அப்புறமா படுத்துக்கிறேன். சரிங்க அம்மாச்சி. என்ன வேதனை வலிப்பா. அம்மாச்சி, நான் உனக்கு கேட்டா எனக்கு பதில் சொல்லுவீங்களா? என்னடி கேட்க போற? தாத்தாவை முதல்ல எங்க பாத்தீங்க? ஏய், என்னடி இப்படி பொசுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட? சொல்லுங்க அம்மாச்சி. அடி போடி, அதெல்லாம் போய் பேசு. ஆட, வெக்கப்படாம சொல்லுங்க. நம்ம ஊர்ல உங்க தாத்தா விட்ட ஆளுக ஒரு டூரிங் டாக்ஸி நடத்திக்கிட்டு இருந்தாங்களா? சரி. அந்த தியேட்டர்ல மதுரை வீரம் படம் போட்டிருந்தாங்களா? எம்ஜிஆர் படம்னா தியேட்டர்ல தான் கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. அப்ப படத்துக்கு எல்லாரும் போயிருந்தோம். அந்த தியேட்டரையும் உங்க தாத்தே தான் நடத்தினாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமே படமே போடுவாங்க தெரியுமா? அவர் வந்து உட்காரும்போது ஊரே எந்திரிச்சு அவரை கும்பிடுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் அவர் வந்தப்ப எல்லாரும் எந்திரிச்சு கும்பிட்டாங்க. எங்க அப்பாவும் எந்திரிச்சு கும்பிட்டாங்க. நான் மட்டும்தான் அவரை கவனிக்காம உட்காந்துருந்தேன். எங்க அம்மா முதுகுல ஒரு போடு போட்டு எந்திரி புள்ளன்னு என்னை திட்டினதும் நான் எந்திரிச்சு அவரை பார்த்தேன். ஆனா எங்க அம்மா திட்டினதுல எனக்கு அழுகையே வந்துருச்சு. அவர் என்னை பார்த்துட்டு, ஐயோ புள்ளைய ஏமா அடிச்சிங்க, அழாதம்மா, தாமதமா வந்தது என் தப்புதேன், எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிறங்க, அது மட்டும் இல்ல அப்புறம் உட்கார சொல்லி படம் போட்டாங்க. அப்புறம் உங்க தாத்தன் கலருக்கு எம்ஜிஆரை பார்த்தது என்ன எம்ஜிஆர் மாதிரி இம்புட்டு கலரா இருக்காருன்னு எனக்கு தோணி, நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்பப்ப திரும்பி உங்க தாத்தனை பார்க்க, அவரும் படம் பார்த்துக்கிட்டே இருந்தவரு அப்பப்ப திரும்பி என்னையும் பார்க்க, அப்பப்ப திரும்பி நான் அவரை பார்க்க, அவரு என்ன பார்க்க, அப்புறம் எங்க 2 பேர் கண்ணுக்கும் எம்ஜிஆரும் பத்மினியும் நாங்க தானே கண்ணுக்கு தோண அப்படியே கல்யாணம் நடந்து போச்சு. ஐயோ போடி அம்மாச்சி, சூப்பர் லவ் ஸ்டோரியா இருக்கே அம்மாச்சி. அட போடி, பாலசையெல்லாம் ஞாபகப்படுத்தாது சும்மா. சரி சரி.